அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். தொடர்ந்து உன்னுடைய வேதத்தோடு எங்களை பயணிக்க செய்திருக்கும் யா அல்லாஹ். அதன்படி செயலாற்றக்கூடிய நன்மக்களாகவும் எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். சூரா மரியம் பார்த்து வரோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அந்த ஹிஸ்டரியில நம்ம 27வது வசனத்துல இருந்து அன்னைக்கு பார்க்கையில 27, 28, 29 பார்த்தோம். அப்ப அந்த 29வது வசனத்துல தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பிள்ளை தூக்கிட்டு வரும்போது அவங்க மக்கள் பேச வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் பேச முடியாது, நான் இன்னைக்கு பேசாத நோன்பு வச்சிருக்கேன் இல்லையா. அப்பதான் எப்படி உங்ககிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிள்ளைய காட்டுறாங்க. அதான் நம்ம பார்த்தோம். ஏதுக்கும் நான் சும்மா ஒரு ரிவிஷன் 27ன்னு சொல்றேன். பின்னர் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை சுமந்து கொண்டு அந்த சமுதாயத்தாரிடம் வந்தார். அவர்கள், மரியமே, நீ என வினோதமாரிய காரியத்தை செஞ்சிட்டன்னு சொல்லி கூறினார்கள். 28வது வசனம், ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதரா இருந்ததில்லையே, உன் தாயும் நடத்த கெட்டவரா இருக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர், யாரு, மரியம், தன் குழந்தையை சுட்டி காட்டினார். அதற்கு அவர்கள், தொட்டில் குழந்தையாக உள்ளவர்கள் நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டாங்க. 30வது வசனம், அப்போ அவர், அந்த குழந்தை, அந்த ஈசா கூறினார், நிச்சயமான அல்லாவின் அடிமை, அல்லாஹ்வுடைய அடியானா இருக்கிற அவன் எனக்கு மறையை வழங்கி என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான். எப்போ? பேபியா, தொட்டில் குழந்தையா இருக்கும் போது. அதை தொடர்ந்து இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது 30வது வசனம், அந்த குழந்தையா இருக்கும்போது அவங்க சொன்னது. அதுக்கு அடுத்த வசனம் 31, 32, 33, நான் எங்கிருந்தாலும் என்னை அவன் அருள் வளமிக்கவனாக ஆக்கியுள்ளான். நான் உயிரோடு இருக்கும் வரை தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றுமாறு என்னை அவன் அறிவுறுத்தியுள்ளான். என் தாய்க்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் அவன் என்னை அறிவுறுத்தியுள்ளான். அவன் என்னை அகம்பாவம் உள்ளவனாகவோ நற்பேரற்றவனாகவோ ஆக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கான் பாருங்க. அடுத்து 33வது வசனம், நான் பிறந்த நாளிலையும் நான் இறக்கும் நாளிலையும் உயிரோட எழுப்பப்படக்கூடிய நாளிலையும் என் மீது சாந்தி நிலவட்டும் என்று கூறினார். இப்போ இதுக்கு தான் நம்ம விளக்கம் பார்க்க போறோம். அன்னைக்கு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. கணவனும் இல்லாம பிள்ளையையும் பெற்றுக்கிட்டு இவ்வளவு வேதனையோட நம்ம இந்த மக்கள்கிட்ட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அப்பதான் அவங்க ஃபீல் பண்றாங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒத்தாயிருக்கலாமே, இந்த மக்கள் இனி என்னென்னலாம் பேச போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையோட வரக்கூடிய அந்த நிகழ்வை தான் பார்த்தோம். அப்பதான் மரியம, வல்லமையும் அல்லாஹ் கருணையும் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ ஒரு தூய்மையான குடும்பத்தை சேர்ந்தவ, அந்த குடும்ப வழிபாடு அதாவது நல்ல ஒரு சீரமைப்பான ஒரு குடும்பம், நற்குணமுள்ள ஒரு பேர் போன குடும்பத்துல பிறந்த உன்னிடத்துல இப்படிப்பட்ட செயல் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த மக்கள் பேசையில அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட வேதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்னா சொல்லி காட்டுறான். இப்போ அதைத்தான் நம்ம ஒன்றா பார்த்தோம். நீ என்னம்மா ஹாரூனுடைய சகோதரி, நீ அதாவது அவங்களுடைய குடும்பத்தாரில் ஒருத்தர் ஹாரூன் ஒரு இபாதத் வணக்கசாலி இருந்தார், அவருடைய சகோதரின்னு சொல்லி காட்டுறாங்க. நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரையில் இவங்க வந்ததுனால அதை சொல்லி காட்டுறாங்கன்னு பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ 29வது வசனத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த குழந்தைகிட்ட காட்டு, பேசுங்க, அந்த குழந்தை உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு. அப்போ இதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் தொட்டில் குழந்தையாக உள்ளவர்கிட்ட நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு அவங்க கேட்டதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா இந்த 29வது வசனத்துல. அது மட்டும் இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தார் அவங்களுடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் கொண்டு அவங்களுடைய நிலையை கடுமையா எதிர்க்கிறாங்க, அவரை ஆட்சேபிக்கிறாங்க, அவதூற்றையும் குற்றச்சாட்டையும் அவர் மேல சுமத்துறாங்க. யார் மேல? மரியம் மேல. ஆனா உண்மையிலேயே மரியம் பரிசுத்தமானவர், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்ங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த குடும்பத்தாருக்கு தெரியும், இனி அந்த பிள்ளை சொன்னாதான் தெரியும். அப்படி இல்லாட்டி வேற யாருக்கு அவங்க எப்படி நிரூபிப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாள்ல நோன்பு நோட்டிருந்தாங்க, மௌனத்தை காக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. பொறுப்பு, அவங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் எல்லா பொறுப்பையும் தன்னுடைய குழந்தைகிட்ட திருப்பி விடுறாங்க. அவர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட அந்த பேபி கிட்ட பேசிக்கங்க அப்படின்ட்டு தன்னுடைய சமுதாயத்தை அதுவும் வாய் திறந்து சொல்லல, ஜாடையா காட்டுறாங்க.
அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தங்களை அலட்சியம் செய்யறாரு, கேலி செய்யறாரு அப்படின்ட்டு எண்ணி அந்த தொட்டில் குழந்தைகிட்ட எப்படி நாங்க பேச முடியும்? அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன நீங்க கேலி பண்றீங்களா, எங்களை நக்கல் பண்றீங்களா, எங்களை நையாண்டி பண்றீங்களா, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, பிறந்த குழந்தைகிட்ட பேசிக்கன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க, நம்மளும் அப்படித்தானே. அதே மாதிரி அவங்க கேக்குறாங்க, எங்களை என்ன நீ நினைச்ச, நீ குழந்தைகிட்ட பேச சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லல சுத்தி ரஹமத்துல்லா சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய காட்டினப்போ அவங்களுக்கு கோபம் வந்துச்சான். யாருக்கு? அந்த சமுதாய மக்களுக்கு. ஒரு தொட்டில் குழந்தைகிட்ட போய் எங்கள்கிட்ட பேசுற சொல்றியே, அதுக்கு எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை கேலி செய்யறாங்க, கிண்டல் செய்யறாங்க, செஞ்சுட்டு வந்ததோ மானக்கேடான செயலு, ரொம்ப மோசமான நடவடிக்கை. இதுல நம்மளையே எவ்வளவு கேலியும் கிண்டலுமா குழந்தைகிட்ட பேசுன்னு சொல்றாங்க இப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த மக்கள். இத சுத்தி ரஹமத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்போதான் தொட்டில் குழந்தையாக உள்ளவரிடம் நாங்க எப்படி பேச முடியும், அது எப்படி எங்கள்கிட்ட பேசும், இது ஒரு பேபியா, இது சிறு குழந்தையா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொல்றாங்க அந்த மக்கள். அப்போதான் 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார், நான் அல்லாஹ்வின் அடிமை. அவங்க பேசின முதல் வார்த்தை நான் அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதல் வாக்கியம் என்று சொல்லிட்டு இங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதன் மூலம் அவங்க உயர்ந்தோனாகிய அல்லாஹ்வின் அந்த சன்னிதானத்துல அவன் குழந்தைக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாதவன் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு முதல்லயே உணர்த்திட்டாங்க. நான் அவனுடைய அடிமை, நான் அவனுடைய அடிமையா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அவன் எனக்கு மறையை கொடுத்திருக்கான், அவன்கிட்ட எனக்கு வழிகாட்டுதலை, அவனிடமிருந்து எனக்கு ஒரு தூது செய்தி எனக்கு கொடுத்திருக்கான், என்னைய நபியாவும், அதாவது என்னை தூதரா உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கக்கூடிய செய்திகளை வாங்கி உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய, நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு தூதராகவும் எனக்கு கொடுத்து வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கான்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதன் மூலம் தன்னுடைய அன்னையின் மீது, அதாவது தன்னுடைய தாயின் மீது கற்பிக்கப்பட்ட கலங்கம் இருக்குல்ல, அதை முதல்ல துடைக்கிறாங்க. நான் அல்லாஹுடைய அடிமை, நான் அடிமை மட்டுமல்ல, நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதரா இருக்கிறேன், எனக்கு அவனுடைய வழிகாட்டுதலான மறையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, என்னுடைய தாய் பரிசுத்தமானவள். ஒரு பேபி இப்படி பேசினா எப்படி இருக்கும்? இதை விட ஒரு ஆச்சரியம், இதை விட ஒரு மோஜிசா, இதை விட ஒரு அற்புதம், ஒரு மேஜிக் யாருக்காச்சும் தேவையா? அந்த மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நிமிஷமே ஈமான் கொண்டிருக்க வேணாமா, அந்த நிமிஷமே சுஜூதுக்கு போயிருக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய அற்புதம், பிறந்த குழந்தை இவ்வளவு பேசுன்னு சொன்னா. இந்த இடத்துல தாபிஊன்கள் ஒருவரான நௌஃப் பின் சலாலா அல் பிகாலி ரஹ்மத்துல்லா அவங்க சொல்றாங்க, அந்த மக்கள் தன் தாய் குறித்து அவதூறு பேசினாங்க. அப்போ குழந்தை ஈசா தன்னுடைய தாயுடைய மார்புல பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பால் அருந்திய நிலையில அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட, இந்த குழந்தைகிட்ட எப்படி நாங்க பேசுறதுன்னு அவங்க கேட்டப்போ, அப்ப உடனே அந்த பால் குடிக்கிறத விட்டுட்டு வலது புறமா சாய்ந்து அந்த குழந்தை இப்படி திரும்பி அந்த மக்கள்கிட்ட பேசுறது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்குச்சுங்கிறத ஒரு அறிவிப்புல இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 31வது வசனம், நான் எங்க இருந்தாலும் என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்வளம் மிக்கவனாக என்னை ஆக்கி வச்சிருக்கான். அல்லாஹ் என்னை நல்லதை கற்றுக் கொடுப்பவனாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு இதுக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. நான் எங்க இருந்தாலும் சரி, எனக்கு அவனுடைய அருள், அவனுடைய வளம் சூழ்ந்து இருக்குது. நான் எங்க இருந்தாலும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல மக்களுக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஆக்கி இருக்கிறான். இதுவும் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் உயிரோட இருக்கும் வரை தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றுமாறும் அல்லாஹ் எனக்கு வலியுறுத்தி இருக்கிறான் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப எல்லா நேரத்திலையும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா நிலையிலையும் நேரம் தவறாம அவனை தொழுகணும். ஜக்காத்துங்கிற அந்த பரிசுத்தையும்
அந்த ஜக்காத்துக்குரிய ஏழை வரி நம்ம எதுக்கு எந்தெந்த அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இருக்கிறதோ அதையும் நான் நிறைவேற்றணும்னு அல்லாஹால எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குதான் இறுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே, உமக்கு இறப்பெனும் உறுதி வரும் வரை உம்முடைய இறைவனை நீர் வழிபடுவீராக அப்படின்னு அல்லாஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன வசனத்தை 15வது அத்தியாயம் 99வது வசனத்துல வரக்கூடிய இந்த செய்தியையும் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். அதாவது இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அல்லாஹாலா வஹி அறிவிச்சான். இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கான், நபியே உங்களுக்கும் அந்த இறுதி நேரம் வரும் வரைக்கும் உம்முடைய இறைவனை நீங்க வழிபடுவீராக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இதே கட்டளை தான். தொழுகையை விடுறதுக்கோ தொழுகையை தள்ளி போடுறதுக்கோ தொழுகாம இருப்பதற்கோ இந்த மார்க்கத்துல அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேர் இந்த தொழுகை விஷயத்துல எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க, எவ்வளவு பொடுபோக்கா இருக்கிறாங்க. இதுல அன்றாட தொழுகிறவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னா அதை நேரம் தவறி தொழுகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை ஜும்மா மட்டுமே தொழுகிறாங்க. என்ன ஒரு ஈமான், என்ன ஒரு விளக்கம், எதனால அவங்க அந்த ஜும்மாவை மட்டும் அந்த அந்த லொஹர் தொழுகையை மட்டும் எடுத்தாங்க எனக்கு தெரியல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் விளக்கத்தை கூடிய அல்லாஹ், ஒரு தெளிவை கூடிய அல்லாஹ். தொழுகைங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அதையே சொல்றான். அதே விஷயத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தை நம்ம படிக்கிறோம். இஸ்லாம்டா என்ன, இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, அதுல முதன்மையான கடமை என்ன, எதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும். சும்மா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்றோம், அதுலயே ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தோம், தாய் தகப்பனுக்கு பிறந்தாச்சு வர என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹால ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட நம்மளுக்கு படைச்சிருக்கணும். அந்த லட்சியத்தை அடையக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அந்த லட்சியத்தை அடைஞ்ச முயற்சி செய்யணும். அதை அடைஞ்சோம்னா இந்த உலகத்திலையும் நமக்கு நிம்மதியான அமைதியான அந்த வாழ்க்கை, மறுமையிலையும் இடேற்றமான வாழ்க்கைங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இல்லையே மனம் போனபடி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா இந்த உலகத்திலையும் நஷ்டம், மறுமையில பேரிழைப்பு. அடுத்து என்னுடைய தாய்க்கு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அல்லாஹால அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய தாய்க்கு நான் சேவை செய்யணும்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். முதல்ல நான் இறைவனுக்கு கீழ்ப்படியணும், அடுத்து என்னுடைய தாய்க்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதா எனக்கு அல்லாஹால கட்டளையிட்டு இருக்கான். பாத்தீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இடத்துக்கு அவனுக்கு அடுத்தபடியா யார வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த தாய்மார்களை நம்மளை பெற்றெடுத்தாங்க அன்னைகளை கண்ணியப்படுத்துறோமா, உயர்வா வச்சிருக்கோமா, ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா, அவங்களுக்கு பணிவிடை செய்யறோமா, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இல்லாதவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அடுத்த அந்தஸ்துல கொடுத்திருக்கிறது பெற்றோருக்கு. அந்த பெற்றோர்னு சொல்லையில அதுல முதலிடம் யாருன்னா தாய்க்கு. பெரும்பாலும் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வழிபடணும்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கானோ கூடவே பெற்றோருக்கு பணிஞ்சு நடங்கிறத சேர்த்துதான் சொல்லக்கூடியவனா இருக்கான். 31வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னமே நீங்கள் திரும்பி வர வேண்டி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது மட்டுமா, எத்தனை வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப நம்ம ஒவ்வொரு முமைனான ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு முதல்ல அவன் தான் நம்மளுக்கு இறைவன். வழிபட வணங்க சார்ந்து இருக்க முதன்மையானவன் தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தன் தான். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பெற்றோருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த பெற்றோருக்கு பணிந்து நடக்கணும், பணிவிடை செய்யணும், ரெஸ்பெக்டா இருக்கணும், நன்றியோட இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பணிவெனும் இறக்கையை தாழ்த்தணும். அடுத்து அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வசனங்கள்ல அழகான முறையில கற்றுக் கொடுத்திருக்கிறான். இதுல இதுவரைக்கும் பொடுபோக்கா கவனமில்லாம இருக்கக்கூடிய மக்களா இருந்தா
கவனம் செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். ஆமா, எங்க அம்மா சரியில்லை, என் பாப்பா சரியில்லை, அவங்க என்னத்தை என்னைய வளர்த்துட்டாங்க, என் நானாக்கு இதை செஞ்சாங்க எனக்கு இதை செய்யல, என் தங்கச்சிக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் ஓர வஞ்சகமா நடந்துக்கிட்டாங்க, அப்பயுமா நான் ஒழுங்கா நடக்கணும் உங்ககிட்ட. அவங்க இது சரியில்லை அது சரியில்லை, ஆனா அவங்க சரியில்லாட்டி அவங்களுக்கு உள்ளதை அவங்க போய் பதில் சொல்ல போறாங்க. நமக்கு கட்டளை என்ன? அல்லாஹ் இங்க என்னத்தை சொல்லி காட்டுறான்? என்னை வழிபடு, என்னை வழிபடுன்னு எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோருக்கு பறிஞ்சு நட. இதுதான் நமக்கு கட்டளை. நம்மளுடைய கட்டளையை தானே நம்ம நிறைவேற்றணும். அவங்க விஷயத்துக்கு நம்ம ஏன் போகணும்? அவங்க சரியா நடந்தா அவங்களுக்கு அதுக்குரிய கூலி, சரியில்லாட்டி நம்ம அவங்களுக்காக துவாதான் செய்யணுமே தவிர அவங்கள பிளேம் பண்றதுக்கோ அவங்கள குற்றம் குறை சுமத்துறதுக்கோ நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இல்லையா? இதையும் நம்ம மனசுல எடுக்கணும் இன்ஷா. அடுத்தது தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவன் என்னை அகம்பாவம் உள்ளவனாகவோ நற்பேரற்றவனாகவோ ஆக்கவில்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அகம்பாவம் கொள்றதுங்கிறது ஒரு திமிரு, ஒரு பெருமை, ஒரு ஆணவமா நடந்துக்கிறது. அப்போ அதை அல்லாஹாலா வெறுக்கிறான், அது அல்லாஹுக்கு விரும்பாதது. அப்போ அந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னைய அப்படிப்பட்டவன மனுஷனா என்னை அல்லாஹ் படைக்கல. என்னை ஒரு நட்பேர் இல்லாம ஒரு சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, இவன் எங்க போனாலும் உருப்படாது, இவன் எங்க போய் என்ன விஷயம்தான் வழங்குச்சு, இது விளங்கா மூஞ்சி, இதையா அனுப்புனீங்க இப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்னா ஒரு சிலர் பாவம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கிடைக்காதது அல்லாஹுடைய சோதனையா இருக்கலாம், டெஸ்டா இருக்கலாம், எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக்கி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ என்னைய அல்லாஹாலா அப்படி அகம்பாவம் கொண்டவனாகவோ நற்பேர் இல்லாதவனாகவோ. நற்பேருண்டா இன்னைக்கு எல்லாமே உலகத்துல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நல்ல பேரு, நல்ல ஒரு செல்வம், அந்தஸ்து, உயர்வு, நல்லா இருக்கிறது அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் முதல்ல ஈமான் இருக்குல்ல, ஈமான், அதுதான் நற்பேர். ஈமான் இல்லாம இந்த செல்வமெல்லாம் சொத்துக்கள்லாம் இந்த உயர்வெல்லாம் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அழியக்கூடியது அற்பமானதுன்னு அல்லாஹாலா சொல்றான். அந்த வகையில என்னை அல்லாஹாலா அவனுக்கு அடிமையா, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா, அவனுடைய தூதரா என்னை ஆக்கியிருக்கான் பாருங்க. அப்போ என்னை அல்லாஹாலா அகம்பாவத்தோடையும் நற்பேரற்றவனாக ஆக்கலன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ் என்னை ஆணவக்காரனாக ஆக்கல. அல்லாஹ் அவனை வழிபடாமலும் அவனுக்கு கீழ்மடியாமலும் இருக்கக்கூடியவனா என்னை ஆக்கல. அது மட்டும் இல்லாம தாய்க்கு நன்மை புரியாமல் நடந்து அதனால நான் நற்பேரவற்றவனா ஆகக்கூடிய நிலையிலேயே என்னை ஆக்கல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப தாய் தந்தைக்கு யார் நல்ல உதவி செய்யலையோ, அவங்களுக்கு அலட்சியமா நடத்துறாங்களோ, ஹோமுலையெல்லாம் போய் விடுறாங்களோ, என்ன இந்த உலகத்து செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. அல்லாஹ் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க, தாய்க்கு கீழ்ப்படியாம அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்யாத ஒரு மனுஷனா என்னை எல்லாம் ஆக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நற்பேரற்ற ஆணவக்காரன் அப்படிங்கிறதுக்கு கோபத்தால் கொலை செய்பவன் அப்படிங்கிறத குறிக்கும். கோபத்துல கொலை செஞ்சிடறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவனா எல்லாம் என்னை ஆக்கல. ஒரு கால அறிஞர்ல ஒருத்தர் தன்னுடைய பெற்றோரை புண்படுத்தக்கூடிய எந்த மனிதனையும் நற்பேரற்ற ஆணவக்காரனாகவே நீ காண்பாய்ன்னு சொல்லிட்டு என் தாய்க்கு நான் அதாவது நன்மை செய்ய வேணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தினாரு. முன்னாடி உள்ள அறிஞர்கள்ல ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. எப்படிப்பட்ட மனுஷனும் தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவுடை செய்யலையோ அவன் ஆணவக்காரன். அப்போ என்ன அல்லாஹ்தாலா அப்படி ஆக்கல? நம்ம எல்லா இடத்துல வருந்தி துவா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். பெற்றோர்களை கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தாலா கொடுத்துருந்தா அவசரமா உங்கள்ட்ட மன்னிப்பு தேடணும். எந்தி இருக்க காலத்திலயாச்சும் அழகிய முறையில அவங்களுடைய துவாவுக்கு உரியவர்களா, அல்லாஹுடைய இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ்தாலா இருக்கிறதுக்கு கிருபை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ சொல்றாங்க, அவன் என்னை அகம்பாவம் உள்ளவனாகவோ நற்பேரற்றவனாக ஆக்கவில்லை என்று இந்த வசனத்தை ஓதி காட்டுறாரு இந்த மனிதர். யாரு? முற்காலத்துல வாழ்ந்த ஒரு அறிஞர். தன்னுடைய பெற்றோரை புண்படுத்தி வாழக்கூடிய அந்த மனிதன் நற்பேரற்றவன், ஆணவக்காரன் அப்படித்தான் நீங்க பாப்பீங்க. யாரு பெற்றோரோட நல்ல முறையில நடந்துக்கறலையோ, அவங்கள புண்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் ஆணவக்காரர்களா தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் தாய்க்கு நன்மை செய்ய வேண்டும் என்று
அவன் என்னை அறிவுறுத்தினான், என்னை அகம்பாவன் உள்ளவனாகவும் நற்பேரற்றவனாகவும் ஆக்கவில்லை என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்ப யாரெல்லாம் புண்படுத்துறாங்களோ அவங்க அகம்பாவக்காரவங்களா இருக்கணும் பெற்றோர்களை. இந்த வசனம் மிகப்பெரிய செய்தியை சொல்லி காட்டக்கூடியதா இருக்குது. அடுத்து 33வது வசனத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் பிறந்த நாள்லையும் இறக்கும் நாள்லையும் உயிரோட எழுப்பப்படக்கூடிய நாள்லையும் என் மீது சாந்தி நிலவட்டும் அப்படின்ட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தித்ததா அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அப்போ எந்த ஒரு பிரார்த்தனையும் தன்னுடைய வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹின் அடிமைதான்ங்கிறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறுதிப்படுத்தியதையே காட்டுது. அதாவது நான் அல்லாஹுடைய அடிமையா இருக்கேன், நான் இனி அல்லாஹால ஒரு அகம்பாவம் உள்ளவனாவோ நற்பேராற்றவனாவோ அல்லாஹால ஆக்கல, என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவனா அல்லாஹால ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லை, நான் தொழுகையை நிலைநாட்டவும் ஜக்காத்தை கொடுத்து வர்றதுக்கும் ஏவி இருக்கிறான். நான் அதெல்லாம் அழகான முறையில செஞ்சு வர்றேன். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் பிறந்த நாள்லையும் நான் இறக்கக்கூடிய நாள்லையும் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய அந்த மஹ்ஷர், அந்த மறுமை இருக்குல்ல, அந்த நாள்லையும் அல்லாஹாலா என் மீது சாந்தினியை கொடுப்பான், அமைதியை கொடுப்பான், சந்தோஷத்தை நிம்மதியை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் செய்யறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துல தான் ஒரு அடிமை அப்படிங்கிறத முழுமையா பறைசாட்டக்கூடியதா இந்த வசனம் இருக்குது. மேலும் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு படைப்பு, மற்ற படைப்புகளை போல பிறந்து இறந்து பிறருக்கு உயிரோட எழுப்பப்படும் ஒரு படைப்பு அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தக்கூடியதா இந்த வசனம் இருக்கு. ஏன்னு சொன்னா கடவுள்னு சொல்றாங்க இல்லையா, கடவுள்னா அவர் தானே எல்லாரையும் படைப்பாரு. அவருக்கு இறப்பு இல்லை, பிறப்பு இல்லை, அவர் திருப்பி எழுப்பப்படுறது இல்லை, இதெல்லாம் இல்லை இல்லையா. அப்போ இந்த இடத்துல நான் கடவுள் கிடையாது, நானும் சாதாரணமான உங்களை மாதிரி பிறந்து இந்த உலகத்துல வந்தவன், எனக்கும் மரணம் இருக்கு, எனக்கும் எழுப்பி கேள்வி கணக்கு இருக்குது, என்னையும் மறுபடியும் அல்லாஹாலா எழுப்புவான், உயிர் கொடுத்து எழுப்புவான் இப்படின்ட்டு தன்னுடைய அடிமைத்தனத்தை தான் எல்லாரும் மாதிரி ஒரு படைப்பு தான், மனிதன் தான் அப்படிங்கிறத சொல்லிக்காட்டி உறுதிப்படுத்தக்கூடியதா இந்த வசனம் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இது வரைக்கும் கடவுள் நம்பினவங்க தானே ஏராளமானவங்க இருக்கிறாங்க. இருப்பினும் ஏனைய அடியார்களுக்கு மிக கடினமாக இருக்கும் இந்த 3 நிலைகள்லையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைதி நிலவும், அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அருளையும் சாந்தியையும் பொழிவானாக அப்படிங்கிற ஒரு துவாவோட இந்த இடத்துல விளக்கத்தை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்துல அந்த தாய் தூக்கிட்டு நான் இன்னைக்கு மௌன விரதம் இருக்கேன், என்னை மேல அவதூறு சொல்றீங்க, என் மேல என்னவெல்லாம் பேசுறீங்களோ இன்னைக்கு அதை எல்லாத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதா அழகான முறையில உங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதா என்னுடைய குழந்தை இருக்கு, என்னுடைய குழந்தைகிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த மக்கள்லாம் குழந்தைகிட்ட போய் எப்படி பேசுவோம், எங்களை நக்கல் பண்றியா, கிண்டல் பண்றியா, கேலி பண்றியா அப்படின்ட்டு கேட்டப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில அவங்களுக்கு பதில் சொன்னாங்க, நான் அல்லாஹுடைய அடிமை, என்னை அல்லாஹாலா நபியா செலக்ட் பண்ணியிருக்கான், எனக்கு ஒரு மறையும் தந்திருக்கான், ஒரு வேதத்தையும் கொடுத்திருக்கான், நான் நன்மையை எவக்கூடியவனா தீமையை தடுக்கக்கூடியவனா இருப்பேன், நான் எங்க இருந்தாலும் அல்லாஹுடைய அருள் வளம் என்னை சூழ்ந்து இருக்கும், நான் நன்மை செய்யக்கூடியவனா, மக்களுக்கு நன்மைகளை எடுத்து சொல்லக்கூடியவனா இருப்பேன், அதே நேரத்துல அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு எல்லா நேரத்திலையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாகவும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறதோட என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் நான் இருப்பேன், அல்லாஹ் எனக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஒரு அடிமை, அவங்க அல்லாஹுடைய தூதர், அவங்களுக்கு அல்லாஹ் அருள்வளம் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த 27வது வசனத்துல இருந்து 33வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். 34, 35, 36, 37 4 வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்தான் மரியமின் மைந்தர் ஈசா, அவர்கள் எந்த விஷயத்தில் தர்க்கித்து கொண்டார்களோ அதன் உண்மை தகவல் இதுதான். அவங்க ஒரு தர்க்கம் பண்றாங்கல்ல, இப்போ அவங்க ஒரு முடிவு இல்லாம இருக்கிறாங்கல்ல, குழப்பத்திலையும் பிரச்சனைகளையும் ஆட்பட்டு இருக்கிறாங்கல்ல,
அந்த விஷயத்தோட உண்மை நிலை எது, உண்மை தகவல் என்ன, உண்மையான சம்பவம் என்ன, நிகழ்வு என்ன, அதுதான் இது. இவர்தான் மறைமுடிய மைந்தர் ஈசா. இவர் எந்த விஷயத்துல இருந்த மக்கள் அவரை பத்தி பிரச்சனை பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதோட உண்மை நிலை இதுதான். தனக்கு குழந்தையை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தகாத ஒன்று. அவன் தூயவன். அவன் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதை செயல்படுத்துவதற்கெல்லாம் அவன் சொல்வதெல்லாம் ஆகு அப்படிங்கிறது தான் உடனே அது ஆயிரும். நிச்சயமா அல்லாஹ்வே என் இறைவன், உங்கள் இறைவனும் ஆவான், எனவே அவனையே நீங்கள் வழிபடுங்கள், இதுவே நேரான வழியாகும் என்றே அவர் கூறினார். அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹ்தான், அவனைத்தான் நம்ம வழிபடணும், அதான் நேரான வழின்னு மக்களுக்கு சொன்னாரு. ஆனா அவரையே என்ன செஞ்சுட்டாங்க? கடவுளாக்கிட்டாங்க. அவரையே அல்லாவுக்கு மகன் சொல்லிட்டாங்க. இன்னும் என்னன்னாலாம் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல்வேறு பிரிவினர் தங்களுடைய கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாபெரும் நாள் தோன்றும் போது இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான் ஏற்படும். அல்லாஹ் தாலா சொல்லி 37வது வசனத்தை முடிக்கிறான். இதற்கு முன் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் எடுத்துரைத்த தகவல்களே உண்மையானவை. அவர் ஒரு மனிதர், மரியமின் மைந்தர், அதே நேரத்தில் இறை தூதர், அல்லாஹ்தான் எனக்கும் உங்களுக்கும் இறைவன், அவனையே வழிபடுங்கள் என்றுதான் அவர் மக்களுக்கு பரப்புரை செய்தார். அத அல்லாம நான் தான் கடவுள், என்னத்தான் வணங்கணும், நான் தான் பெரிய ஆளுன்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அவங்களாச்சும் இறை தூதரா இருந்தாங்க, இறைவனால் அற்புதமா குழந்தைகளே பேசக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றவர்களா இருந்தாங்க. அவங்க நான் தான் கடவுள்னு சொன்னா கூட நவுதுபில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது ஓரளவுக்கு பொருந்தும். ஆனா இன்னைக்கு மனிதர்கள்ல எத்தனை பேர் நான் தான் பெரிய ஆளு, என்ன மிஞ்சிக்கிற யார் இருக்கா, எங்க வந்து பாரு பார்க்கலான்னு பேச பெருமை அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி குழந்தையில பேசல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி மிக அற்புதமா அவங்க பிறக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி எந்த உயர்வையும் பெற்று வரல. ஆனாலும் அந்த அகம்பாவம், அந்த திமிரு, அந்த நான்ற அகந்த, நான் இந்த உலகத்து செல்வம், இந்த உலகத்து படிப்பு பட்டம், என்னென்னமோ நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இடத்துல இப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் மரியமுடைய மகன், எனக்கு எந்த நேரத்திலையும் எனக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், என்னுடைய இறைவனும் அவன் தான், உங்களுடைய இறைவனும் அவன் தான், அதனால அவனைத்தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிற பரப்புரையை தான் மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துல பலமான கருத்து வேறுபாடு கொண்டாங்க. சிலர் அவரோட பிறப்பு தவறான கருத்து சொன்னாங்க, அவங்களுடைய பிறப்புல தவறான கருத்து வச்சாங்க. மரியம் நடத்தை கெட்டவ, அவ தவறான வழியில குழந்தையை பெத்துட்டு வந்துட்டா அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? அப்படி கருத்து வேறுபாடு கொண்டாங்க. சிலர் அவர் கர்த்தரு, இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? முக்கடவுளில் ஒருத்தர், இத்தகைய இறை மறுப்புல இருந்தெல்லாம் இறை மறுப்பாளர்களுக்கெல்லாம் மறுமை நாள்ல கேடுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல முடிக்கிறான். எப்படி? இவர் தான் இறைவன் சொன்னாங்க, இவர் இறைவனுடைய மகன் சொன்னாங்க. ஏன்னா அம்மாவும் இறைவனுக்கு ஒய்ஃப் ஆக்கிட்டாங்கல்ல. அல்லாஹ் நவுதுபில்லாஹி மின்ஹா, நீ பாதுகாத்தர்லையா அல்லாஹ், அதனால தானே இறைவனுடைய மகன் சொல்லி சொல்றாங்க. இப்படி 3 கடவுளா ஆக்கிட்டாங்க. இப்படி இங்க 1வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? 34வது வசனத்துல உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே உமக்கு நாம் எடுத்துரைத்தவற்றை தான் நபி ஈசா பற்றிய உண்மையான தகவல், அவர்கள் எந்த விஷயத்துல தர்க்கம் செய்து கொண்டார்களோ அதன் உண்மை தகவல் இதுதான் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான் 34வது வசனத்துல. இதுதான் நம்ம உங்களுக்கு சொல்றோம் இல்லையா, நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் உண்மை தகவல், அவங்க சொல்றதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது நம்பிக்கை கொண்ட உண்மையாளர்களுக்கு அன்னாரை விட ஏற்க மறுத்த பொய்யாளர்களுக்கும் எந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதனுடைய உண்மை செய்தி இதுதான், மக்களுக்கு சொல்லுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அடியாராகவும் தூதராகவும் படைத்ததாக தெரிவித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 35வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தனது தூய்மை குறித்து எடுத்திருக்கிறான். அவர் என்னுடைய அடிமை, அவர் என்னுடைய தூதர், அதை தவிர அவருக்கு எந்த தெய்வீகத்தன்மையும் கிடையாது. தனக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை ஏற்படுத்திக்கிட்டான்னு சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு தகாத ஒன்று அது.
அவன் இதெல்லாம் விட்டு பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அல்லாஹாலா சொல்றான் சுப்ஹானஹு, அல்லாஹாலா சொல்றான் இது எல்லாத்தையும் விட்டு அவன் பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அந்த வழி தவறிய வரம்பு மீறிய அந்த அறிவியினர்கள் சொல்றதுல இருந்து அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். அப்ப யாரெல்லாம் அல்லாஹுக்கு மகன் இருக்குன்னு சொல்றாங்களோ, அல்லாஹ்வுடைய அந்த படைப்புக்கு ஈக்குவலா இறைவன் சொல்றாங்களோ, அவங்க எல்லாம் அறிவியினர்கள் அல்லாஹால சொல்றான். அவங்க சொல்லக்கூடிய செய்தியில இருந்து அல்லாஹ் முற்றிலும் பரிசுத்தமானவன்கிறது சொல்றான். அடுத்து அதே தொடர்ல இன்னொன்னு அல்லாஹாலா சொல்றான், அல்லாஹ் உன்னை தீர்மானித்து விட்டால் அதை செயல்படுத்துவதற்கெல்லாம் அவன் சொல்வதெல்லாம் ஆகு அப்படிங்கிற அந்த குன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்மள மாதிரி பிளான் போட்டு ஃபேக்டரி கட்டி ஆள் வச்சு மிஷின் வச்சு இயங்குதான்னு பார்த்து அப்புறம் அது சரியா செய்தான்னு பார்த்து அது செய்யறதுல குறை இருக்குதா, இதெல்லாம் இல்லை. ஒன்லி குன் ஆகிரும், அவ்வளவுதான். அந்த சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளரை நம்ம பார்க்கறது எவ்வளோ ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு விஷயம். அவன் ஏதாச்சும் ஒண்ணு உருவாக்க நாடுனா அதுக்கு சொல்றதெல்லாம் ஆகு குன், அவ்வளவுதான். அந்த கட்டளை இட்ட அடுத்த செகண்ட் எந்த தாமதமும் இல்லாம அது ஆயிரும். உடனே அவன் நாடியவாறு அது உருவாகி வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். 3வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அல்லாஹ்விடம் ஈசாவின் நிலை ஆதமின் நிலையை போன்றே இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தாலா மண்ணிலிருந்து அவன் படைச்சான். பின்பு அவரை நோக்கி ஆகுன்னு சொன்னான், ஒண்ணுன்னு அல்லாஹ் தாலா சொன்னா உடனே அவர் ஆகி வந்துட்டார். 10 மாசம் வெயிட் பண்ணல, அதோடைய எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. அல்லாஹு தாலா அவன் எடுத்தான், படைச்சான், அவனுடைய ரூல இருந்து ஊதுனா ஆகும்னு சொன்னா ஆயிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இதை 3வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ். அவனுடைய சக்திக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அவனோட அவனுடைய படைப்புகளை ஒரு நாளும் ஒப்பாக்க கூடாது. ஈசா அல்லாஹுடைய அடிமையா இருக்கிறாரே தவிர அவர் இறை தூதராய் இருக்கிறாரே தவிர இறைவன் இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 36வது வசனத்துல அல்லாஹ்வே என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான், எனவே அவனையே வழிபடுங்கள், இதுவே நேரான வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தாருக்கு சொன்ன கட்டளை எடுத்ததோட நான் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி முதல் செய்தியா அந்த மக்களுக்கு, அந்த சமுதாய மக்களுக்கு அவங்க சொன்ன முதல் கட்டளையா இருக்கு. அல்லாஹ்வே எனக்கும் உங்களுக்கும் இறைவனா இருக்கான் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிவிச்சாங்க. அவனையே வழிபடணும்னு அந்த மக்களுக்கு கட்டளை இட்டாங்க. அவனையே நீங்கள் வழிபடுங்கள், இதுவே நேரான வழின்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு இந்த வசனம் எல்லாம் சொல்லி காட்டுது இல்லையா. அதாவது இதுவே நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கொண்டு வந்துள்ள நேரான சீரான வழி, இதை பின்பற்றி நடப்பவர்கள் நல்ல வழியை அடைவாங்க, இதற்கு மாறு செய்யக்கூடியவர்கள் வழி தவறி அழிந்து போயிடுவாங்கங்கிற ஒரு செய்தியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவு கிளியரா புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தா அப்புறம் கடவுள்னு சொல்லி 37வது வசனம் வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா வேறுபட்ட வேதக்காரர்களை பத்தி இந்த இடத்துல சொல்ல போறான். ஆனா பல்வேறுபட்ட பிரிவினர் தங்களுடைய கருத்து வேறுபாடு கொண்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அடியார், அவனுடைய தூதர். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவன் போட்ட அவனது வார்த்தை, அவனிடமிருந்து உருவான உயிர் என்ற இந்த அவர்களுடைய உண்மை நிலை தெளிவான பின்னரும் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வேதக்காரர்கள் பலவாறு பேசக்கூடியவளா ஆயிட்டாங்க. வேதக்காரர்கள் ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க, அவர்தான் பெரும்பான்மை யூதர்கள் ஈசா தவறான முறையில பிறந்தவருங்கிறாங்க. யாரு? யூதர்கள்ல வேதம் கொடுத்தவங்க தானே யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, வேதக்காரர்கள் சிலர் அதுலயும் பெரும்பான்மையான யூதர்கள் என்ன செய்யறாங்களா, ஈசா தவறான முறையில பிறந்தவரே, மேலும் அவர் தொட்டில் குழந்தையாக இருந்த போது இப்பாடி இந்த மாதிரி அவர் பேசினாருங்கிறது சூனியம், இதெல்லாம் செய்வனன்னு சொல்றாங்கல்ல, சூனியம், அந்த சூனியம் அப்படின்னு சொல்றாங்களாம். யாரு? யூதர்கள்ல பெரும்பான்மையான மக்கள்.
இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்களாம், அவங்க சொல்றாங்களாம் இவர் அல்லாஹ் தான், இவரோட நாக்குல அல்லாஹ் தான் பேசுறான் அப்படின்னு சொல்றாங்களாம். அதுலயே இன்னும் சிலர் சொல்றாங்களாம் ஈசா அல்லாஹுடைய மகன் குமாரர் அப்படின்னு சொல்றாங்களாம். இன்னும் சிலர் சொல்றாங்களாம் மூவரில், அதாவது திரித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவர்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்களாம். இன்னும் சிலர் சொல்றாங்களாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதருமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களாம். இதுவே சத்தியமாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டிய உண்மை. எது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதர், அவனுடைய அடிமை அப்படின்னு சொல்றது மட்டும்தான் சத்தியம். இது மட்டும்தான் உண்மையான வழியா இருக்குது. இந்த தகவல்களை எல்லாத்தையும் இப்னு ஜுரைஸ், கத்தாதா ரஹமத்துல்லா உள்ளிட்ட முற்கால மற்றும் பிரபலமான அறிஞர்கள் அவங்களுடைய எல்லா அறிவிப்புகள் வாயிலா இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்களா? மக்கள்ல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்லயே எத்தனை பிரிவுகளா இருக்கிறாங்க, எத்தனை வகையா பேசக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க பாருங்க. அல்லாஹாலா தன்னுடைய வேதத்துல ரொம்ப தெளிவா ஈசா அவர் அல்லாஹுடைய அடிமையா இருக்கிறாரு, தூதரா இருக்கிறாரு, அவர் மக்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை தான் செஞ்சாரு, அவர் எவ்வளவு அழகான பரிசுத்தமான ஒரு மனிதரா இருந்தாரு அப்படிங்கிற அத்தனையும் அல்லாஹாலா தெளிவா சொல்லி காட்டுறான். அப்படி இருந்தும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்ஜீல்ல, தௌராத்துல அல்லாஹாலா எல்லாத்துலயும் தெளிவா சொல்லி இருக்கிறான். சொல்லியும் ஈசா ஒரு வழிதவறி பிறந்த ஒரு குழந்தைன்றது சொல்றாங்க. அவங்க குழந்தையிலேயே பேசினாங்களேடா அழகான முறையில, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு அல்லாஹாலா வகையை கொடுக்குறான், நான் இனி நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னது அது சூனியம்பா. அந்த சூனியத்துல பேசிச்சு அந்த குழந்தை, இதோ மேஜிக்கு, அதெல்லாம் உண்மை இல்லை. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையிலேயே பேசுச்சா, அப்ப அந்த குழந்தையோடைய நாவல அல்லாஹ் பேசினா அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு கூட்டம். இன்னும் சிலர் என்ன, அவர் அல்லாஹ்வுடைய மகன்பா அப்படின்னு சொல்றவங்க. இன்னும் மூணு கடவுள் கொள்கை, இப்படி அல்லாஹாலா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் அதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க, சிலர் இருக்கிறாங்க, அவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதருமா இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இதுதான் சத்தியம். இவங்கதான் இறை நம்பிக்கையாளர்கள். இதுதான் அல்லாஹ் காட்டிய உண்மையான வழி. இத யாரு பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈடேற்றம், அப்படி இல்லாட்டி அநியாயமா அழிஞ்சு போவாங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து வேதக்காரர்கள் உள்ளிட்ட வரலாற்று ஆசிரியர்கள் பலர் இருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த கிழக்கு ரோமானிய பேரரசான குஸ்தன்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய பிரபலமான 3 ஒரு சபையினர் இருந்தாங்களாம். ஒரு பெரிய கூட்டத்துல அவங்க ஒன்று திரட்டினாங்களாம், ஒரு பெரிய கூட்டத்தை. இந்த 3 சபைகளோட பெரிய பெரிய ஆள்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்னாக்கி அந்த சபையில 2470 பேராயர்கள் இருந்தாங்களாம். அதாவது ஐ திங்க், நான் நினைக்கிறேன் இந்த பாதிரிமார்களா தலைவர்களா இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து 2170 பேராயர்கள் ஒண்ணு சேர்றாங்க. சேர்ந்து மரியமின் மைந்தன் ஈசா அவர்கள் தொடர்பா இவங்க எல்லாரும் அங்கே வெளிப்படையா பேசுறாங்க. அப்படி பேசல பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல் வருது. அப்படி ஒவ்வொரு குழுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி விதவிதமா பேசுறாங்க. ஒரே கருத்துல அவங்க யாருமே இணையல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல 308 அல்லது 318 பேர் மட்டும் ஒரே கருத்து, ஒத்த கருத்துல அந்த இடத்துல இருக்கிறாங்க, உறுதியா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தார்ல ஒரு பேரரசர், அவர் என்ன சொல்றாரு, இந்த 318 308 இந்த கூட்டத்தின் பக்கம் அவரும் சேர்றாரு. சேர்ந்து அவங்களுக்கு முதன்மையா எடுக்கிறாங்க. எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 2170 பேர்ல இங்க தேர்ந்தெடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெறும் 308 318. இவங்க தான் ஒத்த கருத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க. மத்தவங்க எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு பலபாரு. இவங்களும் ஒத்த கருத்துனா நேர்மையான கருத்து பேசுனாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு மொத்தமா இவங்க தான் ஒரு குழுவா இருக்கிறாங்க. அப்ப அதையே அரசரும் அந்த பக்கமே சாயறாரு. அவர் அந்த அரசர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா தத்துவ அறிஞரா இருந்தாரு. அப்ப அந்த குழுவுக்கு ஒரு முதலிடம் கொடுக்குறாரு. மற்றவர்களை எல்லாம் என்ன செஞ்சுறாரு, விரட்டி விட்டுறாரு, நீங்க எல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு.
இவங்களுக்கு மகா நம்பிக்கை அப்படிங்கிற சமய விதி ஒன்ற இந்த பேராயர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு அந்த அரசர். உண்மையிலேயே இது மிகப்பெரிய மோசடி அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் அவருக்காக சட்ட நூல்களை தயாரிக்கிறாங்க. யாரு? இந்த 318 பேரும் அல்லது 308ன்னு சொல்லக்கூடிய இந்த குழுவினர் என்ன செய்யறாங்க, இந்த அரசரும் சேர்ந்து ஒரு சட்ட நூலை தயாரிக்கிறாங்க. பல்வேறு விதியை அவங்க உருவாக்குறாங்க. அவற்றுல ஏராளமான புதுமைகளை புகுத்துறாங்க. மொத்தத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மார்க்கத்தை திருச்சு மாத்தி எழுதுறாங்க. யாரு? இந்த வேதக்காரர்கள்ல உள்ளிட்ட இவங்களுடைய கருத்து கிழக்கு ரோமானிய பேரரசர் இந்த குஸ்தந்தீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரபலியமான கிறிஸ்தவர்கள் அறிஞர்களை எல்லாத்தையும் பல 3 சபைகள் ஒரு பிரபலியமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து 2170 பேரை ஒண்ணு சேர்க்கிறாரு. அந்த இடத்துல கருத்து வேற்றுமை வருது. அதுல 308 318 பேர், 2ல ஒரு நம்பர் ஒண்ணு சேர்றாங்க. இவங்க பக்கம் அரசரும் ஜாயிண்ட் ஆகிறாரு. ஆகி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சட்ட நூலை எழுதுறாங்க. அவங்களா எழுதுறாங்க. அதுல பலவேறுபட்ட திரித்தல், பல ஏராளமான புதுமை, அவங்களுடைய விருப்பத்துக்கு புதுமைகள்லாம் சேர்த்து மொத்தத்துல ஒரு மார்க்க நூலை, ஒரு சட்ட நூலை அவங்க எழுதுறாங்க. இதை எடுத்து அவங்களுக்காக இந்த பேரரசர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அந்த சிரியா, ஷாம் அந்த நாட்டுல அரபு கண்டத்துல ரோம் ஆகிய எல்லா பகுதியிலையும் பிரமாண்டமான தேவாலயங்களை கட்டி கொடுக்கறதுக்கு அவரு ஹெல்ப் பண்றாரு. யாரு? அரசர். இந்த 318 பேருக்கும் கட்டி கொடுத்து இவர் என்ன செய்யறாரு, அவருடைய காலத்திலேயே எவ்வளவு அந்த தேவாலயங்கள் வந்துச்சுன்னு சொன்னா ஏறத்தாழ 12,000 தொட்டுச்சான். அந்த அளவுக்கு இந்த அரசர் என்ன செய்யறாரு, அந்த 308 அல்லது 18ன்னு சொல்லக்கூடிய அந்த குழுவுக்கு உதவி செஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நூலை எழுதி அவங்க அதை செயல்படுறதுக்கு நிறைய தேவாலயங்களை கட்டி கொடுக்குறாரு. இதை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. பாகம் 5 அதுல நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேரரசனுடைய முழு பெயர் பிளாவியஸ் விலிரியஸ் கான்ஸ்டன்ஸ். இவர் கிபி 274 இருந்து 337 வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய முதல் ரோமானிய பேரரசரா இருந்திருக்கிறாரு. 313ல மிலன் உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இதில் கிறிஸ்தவர்கள் சகிப்புத்தன்மையோட நடத்தப்படுவார்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. தேவாலயங்கள் கட்ட நிலங்கள் கொடுத்ததோட திருச்சபைகளுக்கு தனியா உரிமையும் வழங்கினாரு. கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு எதிரான டொனாட்டிஸ், ஆரியாஸ் அப்படிங்கிற ஆரியானிசம் இப்படிங்கிற இந்த கொள்கையை எதிர்த்தாரு. நிசியா அல்லது நைசியா அறிக்கையை வெளியிட்டாரு. இந்த கிறிஸ்தவ சபை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூடி கடவுள் கொள்கைய அறிவித்துச்சு. கிபி 381ல கூடிய முதலாவது அந்த கான்ஸ்டான்டினோபிள் ஆலோசனை சபை, 2வது பன்னாட்டு கிறிஸ்தவ சபை இருக்குல்ல, அதாவது மும்மை கிறிஸ்தவ கொள்கையான பிதா சுதன் ஆவி சமத்துவத்தை அறிவிச்சிச்சு. அது மட்டும் இல்ல, இதற்கு டிகினிட்டின்ற ஒரு பெயரையும் அவங்க வைக்கிறாங்க. 553ல நடந்த 2வது அந்த ஆலோசனை சபையில கிறிஸ்துவுக்கு மனிதத்தன்மையும் தெய்வீக தன்மையும் ஒன்றாக கலந்து ஒரே இயல்புதான் உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த கொள்கை மனோபிசிடம் அப்படிங்கிற பெயர்ல 680ல நடந்த 3வது ஆலோசனை சபை இருக்குது இல்லையா, கிறிஸ்தவம் தனது இரு குணங்களுக்கு அப்பால் ஒரே விருப்பத்தை கொண்டிருந்தார் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாமே பிரிட்டானியா தகவல் கலைக்களஞ்சியத்துல இருக்குன்னு இமாம் இப்னு கஸீர் நமக்கு கொடுக்குறாங்க. யாருடைய காலத்துல இது வந்துச்சு, எந்தெந்த சபையில எப்படி எல்லாம் பேசினாங்க, எப்படி எல்லாம் மாத்தினாங்கிற இந்த தகவல் பிரிட்டானியா தகவல் கலைக்களஞ்சியத்துல இருக்குங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சபைகள் இருக்கு பார்த்தீங்களா, இவ்வாறு சத்தியம் ஒண்ணு இருக்கு. அந்த சபைகள்ல கடவுள் கொள்கையும் தாமும் குழம்பி மக்களையும் குழப்புகின்ற கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. வேத நூல்களை பைபிள்களை இடத்துல கொண்டு வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இயேசு நான் தான் கடவுள் அப்படின்றோ என்னை வழிபடுங்கள் என்று சொன்னதா குறிப்பு இல்லை. மாறா இவங்க என்ன செஞ்சாங்க, ஏக இறை வழிபட வேணுங்கிற ஒரு செய்தி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க இதெல்லாம்
திரிச்சு மாத்தி எழுதக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ இன்னும் அதுல தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இயேசு சொல்றாரு, அப்பால் போ சைத்தானே, உன் தேவனாகிய கர்த்தனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருப்பதே அந்த மாத்யூ வால்யூம் 4 அதுல 10 எழுதியிருக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஈசாவுக்கு கடவுள் கொள்கையை கொடுக்கறாங்க. சோ இவங்க நிறைய விஷயங்களை மாத்தி எழுதிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரா இருந்தாரு. எனக்கு பின்னரே போ சைத்தானே, என் தேவனாகிய கர்த்தனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆதாரணை செய்வாயாக என்று எழுதியிருந்ததே என்றார். இது லூக்கால 4வது அத்தியாயத்துல 8வது வசனமா இருக்குங்கிறாங்க. மேலும் தப்சீர் இப்னு கசீர் 3வது அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா, சூரா ஆல இம்ரான் 55வது வசனத்துல பார்த்தா இன்னும் நிறைய விளக்கங்கள் இப்னு கசீரே கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துலயும் கர்த்தராகிய இறைவனுக்கு வழிபடணும்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அங்க வழிகெடுத்த ஷைத்தான்களை, ஷைத்தானே நீ போ, உனக்கு வழிபட முடியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் வழிபடணும், நான் அதை சொல்லக்கூடிய தூதனா இருக்கேன், எனக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்துருக்கான், நான் இந்த மக்களுக்கு நன்மை சொல்லக்கூடியவனா இருக்கேங்கிறத எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வேதக்காரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் மாத்தி திரிச்சு அவங்களுடைய மன விருப்பத்துக்கு அவங்க நூல்களை எழுதி புதுமைகளை அதுல புகுத்தி பல கடவுள் கொள்கையை கொண்டு வந்தவங்களா இருக்கிறாங்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இதனாலதான் அல்லாஹாலா இதே தொடர்ல அடுத்த வசனத்துல சொல்றான், அந்த மாபெரும் நாள் தோன்றும் போது இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான் ஏற்படுங்கிறத அல்லாஹாலா சொல்றான். அல்லாவுக்கு குழந்தை ஒன்று இருக்குன்னு சொல்லி அவன் மீது அவதூறையும் பொய்யையும் சொல்லி வரக்கூடியவங்களுக்கு கடுமையான கண்டனமும் எச்சரிக்கையும் இருக்குங்கிறதையும் அல்லாஹாலா அந்த கடைசி வசனத்துல சொல்றான். இன்னும் அவங்களுக்கு மறுமை நாள் வரை அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான். மிகுந்த பொறுமையோட அவர்களை தண்டிப்பதை தாமதப்படுத்துறான். ஏன்னு சொன்னா அவன் தனக்கு மாறு செய்வோரை தண்டிப்பதில் அவசரம் காட்டுவதில்லை. இது பத்தி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனவேதனைக்கு உள்ளாக்கக்கூடிய செய்தியை கேட்டு உடனே தண்டிச்சிடாம மிகவும் பொறுமை காக்கக்கூடியவர்கள்ல உயர்ந்தவனாகிய அல்லாஹை விட வேறு யாரும் இல்ல. மனிதர்கள் சிலர் அவனுக்கு குழந்தை இருப்பதாக சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு உணவையும் அதாவது உணவு வளத்தையும் உடல் நலத்தையும் இன்னும் பல நற்கொடைகளையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருத்தனை தவிர வேற யாரும் இல்ல. அவனுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லிட்டோம், அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும், அவன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும், அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கும் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவு வளத்தையும் உடல் நலத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம மற்ற அருள்களையும் கொடுக்கறானே. நாம கொடுப்போமா? நம்ம சொல்லுக்கு மாறு செஞ்சவங்களை ஏத்துக்குவோமா? வீட்டுல வச்சுக்கிடுவோமா? அவங்களுக்கு நம்ம உபகாரம் தான் செய்வோமா? இவன்லாம் நன்றி கெட்ட ஜென்மம், இதுக்கெல்லாம் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், ஆனா கடக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்ற மக்களை எத்தனையோ பேரை பாக்குறோம். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு சஹீஹுல் புகாரில 6099வது ஹதீஸா 7378வது ஹதீஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல 5401 5402வது ஹதீஸ்லயும் இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவனுக்கு மாறு செய்யறவங்களை அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதுல அவசரம் காட்டுறது இல்ல, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அநீதி இழைத்துக் கொண்டிருந்த நிலையில எத்தனையோ ஊர்வாசிகளுக்கு நம்ம அவகாசம் கொடுத்தோம், நபிமார்களை கொடுத்தோம், விளக்கங்களை கொடுத்தோம், ஆனா அவங்க கேட்காத போது மாறு செய்யும் போதுதான் அவரை தண்டிச்சோம். என்னிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்குதுங்கிறத அவங்களுக்கு சொல்லி காட்டணும். 22வது அத்தியாயத்துல 48வது வசனம். உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி இன்னும் ஏராளமான வசனங்கள்ல சொல்றான். அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய இங்க வசனங்கள்லாம் என்ன விஷயங்களை சொல்லியிருக்கு? அல்லாஹுடைய தூதரா அல்லாஹுடைய அடிமையா தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே தவிர அவங்க எப்படிப்பட்டவங்களா இல்ல, அல்லாஹ் அவங்கள கடவுள் தன்மையோட கொண்டு வந்தவங்களா இல்ல அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம்.
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய மக்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற துஆவோட இன்னைக்கு நம்ம முடிப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.